கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 31ஆம் சங்கீதத்திலே 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அதிகமாக இருக்கிறது. அவர் மனுஷருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அதிகமான நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு என்று சொல்லி மேலே வாசிக்கிறோம். அதாவது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபத்திரருக்கு மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல உம்மை பின்பற்றுவர்களுக்கும் உம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கும், உம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கும், எல்லா மனுஷருக்கு மத்தியிலே உண்மையே நம்பியிருக்கிற ஜனத்துக்கு அவர் நன்மைகளை அதிகமாய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவரை பின்பற்றி வருவதனால, நீங்கள் அவரை பின்பற்றுவதனால, ஒரு மனுஷனை அல்ல, ஒரு நிர்வாகத்தை அல்ல, நீங்கள் தேவாதி தேவனை நீங்கள் பின்பற்றுவதனால, அவருக்கு பயப்படுவதனால, எல்லா மனுஷருக்கு மத்தியில் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால, நீங்கள் அவரை நம்புவதனால, அவரையே நம்பி இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதிகமான நன்மைகளை அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மை அதிசயமானது, ஆச்சரியமானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறதுனால, நீங்கள் அவரையே பின்பற்றுவதனால, மனுஷருக்கு மத்தியில், மனுஷருக்கு முன்பாக நீங்கள் அவரையே நம்புகிறதுனால, எல்லா மனுஷருக்கு மத்தியில் அவர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவதற்கு, அதிகமான நன்மைகளை செய்வதற்கு, ஆச்சரியமான நன்மைகளை செய்வதற்கு, அவர் அதிசயமான நன்மைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது பெரிதானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது அதிகமானது, அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, நீங்கள் அதிசயப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை அவர் செய்வார். உங்களுக்காக அவர் நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன். உண்மையாக நாட்களில் அவருடைய நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.